ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கொடி காய்கறிகள்லாம் நல்லா வருது, அப்படி வந்து பூவெல்லாம் பூக்குது, அதுக்கப்புறம் கொட்டி போயிடுது. இல்லைன்னா அது வந்து பூ பூக்குது, ஆனால் காயே வராமல் பூக்களாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது கொடி காய்கறிகள் வந்து பூத்த உடனே வந்து அது காயாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் ஊற்று பார்த்து நீங்கள் வந்து நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களையும் ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க, செடிகளும் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. சரிங்களா? அதனால் நம்மளோட கடமை என்னவோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். அது ஏற்ற நேரத்தில் எந்த பருவத்தில் போடணுமோ அதை கரெக்டாக போடுங்க. விதைகளை நல்லா வந்து அதை செடி ஊட்டி போடுங்க. அதுக்கப்புறம் வாரம் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர், அது நம்மளோட வீடியோக்களை பார்த்தீங்கன்னாவே என்ன மாதிரி கொடுக்கலான்னு உங்களுக்கு தெரியும். அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை வாரம் கொடுங்க. அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை திட உரம் கொடுங்க. அதுவும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பேசாமல் அமைதியாக உங்கள் பணியை செஞ்சுட்டு காத்துருங்க. அந்த பொறுமை தான் ரொம்ப அவசியம். அதுக்கான நேரம் வரும்போது, கரெக்டாக அதுக்கான பருவம் வரும்போது அது வந்து பூ பூத்து காய்க்குங்க. பூவாக பூத்துட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி பக்கத்தில் போய் காய் வரலன்னு பார்க்காதீங்க. அதுக்கான நேரம் வரும்போது ஒரு தடவை பூக்கள் உதிரும். அதுக்கப்புறம் பூக்களாக பூத்திருக்கும். அப்புறம் பார்த்தா திடீர்னு பிஞ்சாக விட ஆரம்பித்து அவ்வளோ காய்கள் வந்துடும். நீங்கள் ரொம்ப அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருங்க, அது கரெக்டாக நடக்கும். அது மாதிரி கண்டிப்பாக வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணாதான் வந்து மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. நிறைய வீடியோக்களை நானும் பார்த்துருக்கேன். ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி அப்புறம் ஒரு காய் எடுத்தேன், 2 காய் எடுத்தேன்பாங்க. தேவையில்லைங்க, அப்படியே பழக்க வேண்டாம். சரிங்களா? அதாவது வண்டுக்களும் தேனீக்களும் அந்த தோட்டத்துக்கு வண்ணத்து பூச்சிகளும் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை மட்டும் உருவாக்கி கொடுங்க. அடர்த்தியான செடிகள் நிறைய வைங்க, கொஞ்சம் இடையில பூக்கள் வைங்க. முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் பூக்கள் இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க, டேபிள் ரோஸ் வச்சாவே நிறைய தேனீக்களும் வருதுங்க. அதுவே போதுமானது. அது போக நம்முடைய கொடியில் நிறைய கொடி காய்கறிகள் வந்து எல்லோ கலர் பூ பூக்கக்கூடியது தான். அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தேனீக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே போதுமானது. சரிங்களா? அதனால வந்து ரொம்பலாம் ஐயோ பூ உதிருது அதுக்கு ஒரு மருந்து, பூச்சி வருது அதுக்கு ஒரு மருந்து, ஹேண்ட் பாலினேஷன் பண்ணினாதான் கிடையவே கிடையாது. நானும் 3 வருட காலமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். அதெல்லாம் இல்லை. அப்படி பார்த்தா பெரிய தோட்டம் வச்சுருக்கவங்களாம் என்னங்க பண்ணுறாங்க? ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி கிடையாதுங்க. எல்லாமே வந்து இயற்கையாக கடவுளோட படைப்பில் நடக்கும். அதுக்காக காத்திருத்தல், பொறுமை, அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய பணி இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை ரெகுலராக பண்ணிட்டே வாங்க, நீங்களும் அறுவடையே அள்ளலாம். சரிங்களா? 2வது, செடிகளுக்கு பக்கத்தில் போகும் பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை நீங்கள் கொடுங்க. என்ன பட்டு போயிட்டேன், டெய்லி பட்டு போயிட்டே வரையே, இது அவ்வளோதான் போல், இதுக்கு மேலே வராது போல், இந்த மாதிரியான நினைவுகளோடு பக்கத்தில் போகாதீங்க. சூப்பராக சந்தோஷமாக ஹாப்பியாக பக்கத்தில் போய் சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்கள வந்து நீங்கள் ஹாப்பியாக பாருங்கள், ஹாப்பியாக பேசுங்க, அவங்களோட நிறைய உரையாடுங்க, நிறைய பேசுங்க. பேச அவங்களும் ஹாப்பியாகி உங்களுக்கு அறுவடையை அப்படியே முடியலடா சாமி யாருக்கு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி அறுவடையை கொடுப்பாங்க. பாசிட்டிவ் வைப்ஸாக அவங்கக்கிட்ட நீங்கள் பாஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அது வந்து இயற்கை நம்மளோடு பேச ஆரம்பிக்கும் போது, நம்ம அவங்களோட பேச ஆரம்பிக்கும் போது அழகாக சூப்பராக இயற்கை நமக்கு எல்லாமே செய்வாங்க. அதை நீங்கள் அனுபவித்து பார்க்கலாம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனவங்க ஆமான்னு சொல்லி எஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லாதவங்க பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கான பதில் எனக்கு போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்மா, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை, see you மா.